முருகர் எல்லாருக்கும் இஷ்ட தெய்வம். ஆனா மருத மரங்களுக்கு நடுவுல இருக்கிற மருதமலை முருகர் கோவை மக்களோட வாழ்க்கையில ஒரு பகுதின்னு தான் சொல்லணும். கோவையில முருகரோட 7வது படை வீடுன்னு நம்பப்படுற இந்த கோயிலுக்கு நிறைய வரலாறு இருந்தாலும் இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. 18 சித்தர்கள்ல ஒருத்தரான பாம்பாட்டி சித்தர் மருதமலையில தியானம் செஞ்சுட்டு இருந்தப்போ அங்க வள்ளி தேவயானையோட போயிட்டு இருந்த முருகர் இவருக்கு காட்சி கொடுத்து அங்க ஸ்வயம்புவா நின்னாரு. அவங்க தான் இப்போ நம்ம பார்க்குற ஆதிமூலஸ்தானத்துல இருக்கவங்க. முருகரோட செல்ல அண்ணன் இங்க பஞ்சமுக விநாயகரா இருக்காரு. அது போக அப்பா பட்டீஸ்வரர், அம்மா மரகதாம்பிகை, நடுவுல நம்ம ஆளு ராஜ அலங்காரத்துல சுப்பிரமணியரா சோமஸ்கந்த ரூபத்துல நமக்கு ஆசிர்வாதம் கொடுக்கறாரு. முருகரோட மாமா பெருமாளும் இந்த கோயில்ல இருக்காரு. இங்க ஒரு பாம்பாட்டி சித்தர் குகை இருக்கு. அங்க இருந்து சித்தர் முருகருக்கு